நீட் நுழைவுத் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க கோரும் கோரிக்கைக்கு மத்திய அரசு சாதகமான பதிலை அளித்திருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நீட் நுழைவுத் தேர்வில் இருந்து தமிழகத்துக்கு விரைவில் விலக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. நீட் நுழைவுத் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்களிக்க வகை செய்யும் சட்ட முன்வடிவுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என கோரி தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் மற்றும் அரசு செயலர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டாவை சந்தித்து பேசினர். கிராமப்புற மாணவர்கள் இதில் தமிழகத்தில் எந்த அளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் எடுத்துச் சொன்னோம். இப்போ ஸ்டேட் சிலபஸில் 3 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள். அதே போல் சிபிஎஸ்ல 3000 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். இந்த 3000 பேர் தேர்வு எழுதக்கூடிய இவர்களால் அந்த நீட் எக்ஸாமை காம்படிட் பண்ண முடியும். கிராமப்புறத்தில் இருந்து வரக்கூடிய பயாலஜி எக்ஸாம் எழுதக்கூடிய 3 லட்சம் பேர் அவர்கள் அந்த நீட் தேர்வை காம்படிட் செய்வது தமிழகத்தை பொறுத்தவரையில் அது அந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது என்ற கருத்துக்களை எல்லாம் நாங்கள் எடுத்து முன்வைத்தோம். ஆக இந்த முன்வைத்த கருத்துக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மிகுந்த கவனத்தோடு கேட்டுக்கொண்டார். இதை நான் உடனே எக்ஸாமின் பண்றேன், இதை நான் விரைவுபடுத்துகின்றேன், இதை நான் கனிவோடு பரிசீலனை என்ற கருத்தை எங்களோடு அவர் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகரையும் சந்தித்து நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்களிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினர். மத்திய அமைச்சர்களிடம் முறையிட்டாலும் தமிழகத்தின் சட்ட போராட்டம் தொடரும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். இந்த விலக்கை தமிழ்நாடு அரசுடைய சார்பில் அரசு அதாவது கவுன்சிலிங் கோட்டா என்று சொல்லக்கூடிய தமிழக அரசினுடைய அந்த கவுன்சிலிங் சீட்டுக்காக மட்டும்தான், அரசு கல்லூரிகளுக்காக மட்டும்தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, மாண்புமிகு அம்மாவுடைய அரசின் சார்பில் சட்ட ரீதியாக போராட்டமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் மத்திய அரசையும் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். நீட் தேர்விலிருந்து மத்திய அரசு விலக்களிக்கும் பட்சத்தில் கிராமப்புற மாணவர்களுக்கு மிகுந்த பலன் அளிக்கும் என்றும் மத்திய அமைச்சர்களிடம் வலியுறுத்தினர். நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு கோரும் தமிழக அரசு முயற்சிக்கு பலன் கிடைக்குமா, அரசியல் ரீதியாகவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படுமா அல்லது நீதிமன்றத்தை அணுக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து நிரஞ்சன்குமாருடன் ஒளிப்பதிவாளர் ஜெரின்சாமியுடன் ஹனிகுமார்.